ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிட்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக KFC மெக்டானல்ட்ஸ் ஸ்டைலில் செய்ய முடியுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதை ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஹீட்டாக இருந்தால் போதும். இந்த டைமில் நம்ம உருளைக்கிழங்குங்களை தோல் உரித்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கழுவி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்குல நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒல்லியாக கட் பண்ண வேண்டாம், ஏன்னா அப்படி ஒல்லியாக கட் பண்ணோன்னா மொறுமொறுப்பாக இருக்கும், ஆனால் சாஃப்டாக இருக்காது. நமக்கு சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வேணும்னா கொஞ்சம் பருமனாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஈக்குவல் சைஸாக வர போல் கட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த சைஸ் இருந்தால் போதுமானது. இது போல் கட் பண்ணிக்கோங்க. நீளமான உருளைக்கிழங்கு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா வரும். நம்ம ஏன் தண்ணியை முன்னாடியே ஹீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுடணும், இல்லாட்டி கருத்து போயிடும். அதனால தான் நான் முன்னாடியே தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் தண்ணியில் எடுத்து அதை ஆட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உருளைக்கிழங்குகளை கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா உருளைக்கிழங்குலையும் மோராலஸ் நான் ஈவனாக கட் பண்ணியிருக்கேன். இது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹாட் வாட்டரில் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குகளை போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற போடலாம். உருளைக்கிழங்குல போடும்போது கரண்டி வச்சு போடுங்க, இல்லாட்டி தண்ணி கையில் படும். நான் கட் பண்ணி வச்ச எல்லா உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிட்டேன். 15 மினிட்ஸ் ஆனதும் தண்ணியை ட்ரைன் பண்ணிவிடுங்க. இப்போ கோல்ட் வாட்டரில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஐஸ் வாட்டர் வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த உருளைக்கிழங்குல ட்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி முழுசாக போகிற வரைக்கும் அது ட்ரை ஆகட்டும். 30 மினிட்ஸில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கலாம். நெருக்கி போட்டுக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளியே போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக இல்லை. பாருங்கள், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். திக்கான கவர் எடுத்துக்கோங்க. உலர்ந்த எல்லா உருளைக்கிழங்குலையும் அந்த கவரில் போட்டு ஒரு 6 hours நல்லா ஃப்ரீஸ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன். ஏன்னா 6 hours ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிறிஸ்பியாக வருங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ண உருளைக்கிழங்குல ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு உருளைக்கிழங்கு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்கு ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கணுங்க. கம்மி ஹீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிறிஸ்ப்னஸ் அவ்வளோ வராது. நார்மலாக ஒரு 180 டிகிரி செல்சியஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண உடனே ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக ஆட் பண்ணுறதால அதோட தண்ணி பட்டு எண்ணெய் நம்ம கை மேலே பிடிக்கும். அதனால் ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 2 செகண்ட் ஆகிடுச்சு. இந்த சவுண்டு நின்றுடுச்சு. நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி லைட் கோல்டன் கலரே போதுமானது. இப்போ இந்த ஆயிலை ட்ரைன் பண்ணிக்கோங்க. இது போல் தட்டி விட்டிங்க அப்படின்னா எல்லா ஆயிலும் ட்ரை ஆகிடும். இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சவுண்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு.
செகண்ட் பேட்ச் உருளைக்கிழங்கு போடும்போது ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்க போல் பார்த்துக்கோங்க. அதே போல் மூடி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சால்ட் போட்டு நல்லா சீசனிங் பண்ண போகிறேன். சால்ட் போட்ட உடனே நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் அது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆர் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கெச்சப் ஆர் மைனஸோடு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்லேயே ஈஸியாக ரொம்ப கிறிஸ்பியாக செய்யலாங்க. இதுக்காக KFC மெக்டானல்ட்ஸும் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.